ஸ்டோரியில நெறைய பேரு கண்டிப்பா ரெசிபி வேணும்னு சொல்லியிருந்தீங்க. கமெண்ட்லயும் கேட்டிருக்கீங்க. ஒயிட் வெஜிடபிள் பிரியாணி அதாவது காய்கறி வெள்ளை பிரியாணி என்னோட ஸ்டைல்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரே ஒரு கப் தான் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுவும் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். பாஸ்மதி அரிசியில கூட இத செஞ்சுக்கலாம். சம்பா அரிசிய நல்லா 4லேருந்து 5 தடவ கழுவிட்டு வெந்நீர்ல 20 நிமிஷம் ஊற வைங்க. 30 நிமிஷம் ஊற வச்சாலும் நல்லாயிருக்கும். இந்த பிரியாணிக்கு தேவையான மசாலா பொருட்கள் இதுதான். என்னென்ன பொருட்கள், எவ்வளோ மெஷர்மெண்ட்டுன்னு எப்பவும் போல டீட்டெயிலா டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். கண்டிப்பா டைம் எடுத்து படிங்க. இத நல்லா மைய விழுதா அரைச்சுக்கணும். அதுக்கேத்த தண்ணிய ஊத்தி நீங்க விழுதா அரைச்சுக்கோங்க. இத தனியா எடுத்து வச்சிரலாம். அடுத்தது பிரியாணிக்கு தயார் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு நான் எண்ணெயும், நெய்யும் கலந்து சேர்த்துருக்கேன். ஒரு கடாயில எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், நெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் சூடானதுக்கு பிறகு மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். என்னென்ன மசாலா பொருட்கள் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்றதையும் இதோ காமிச்சிருக்கேன். அதையும் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துடுறேன். எல்லாமே இங்கிலீஷ்ல தான் இருக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல. ஸோ லாங்குவேஜ் ப்ராப்ளம் வராது யாருக்கும். இது எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து திரட்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கை நிறைய புதினா தழை சேர்த்துட்டு அதையும் கிளறி வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். சாப் பண்ணல. அதுக்கேத்த மாரி நீங்களும் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லா காய்கறியுமே வந்து நீள வாக்குல தான் கட் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துருங்க. கிளறி விட்டு மூடிய போட்டு ஒரு 2 நிமிஷம் இல்லாட்டா 3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா தயிர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதை காமிக்க மறந்தாச்சு. அதோட அரைச்ச விழுதையும் இதோட சேர்த்துட்டு மூடிய போட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அடுப்பு மட்டும் மீடியம்ல வச்சுக்கோங்க, இல்லாட்டா லோல வச்சுக்கோங்க. காய்கறியும் இதோட சேர்த்தாச்சு. காய்கறிக்கு நான் வந்து உருளைக்கிழங்கு, பட்டாணி, கேரட், காலிஃப்ளவர் அதுக்கப்புறமா பீன்ஸ் சேர்த்துருக்கேன். இதோட சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க காய்கறிய. அதுக்கப்புறமா வடிகட்டின அரிசிய இதோட சேர்த்துடுங்க. நல்லா மெதமா திரட்டி விடுங்க வேணும்னு. தண்ணி 2 கப்பு. 1 கப் அரிசிக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். இது எனக்கு போதுமா இருந்தது. பொல பொலன்னு தான் வந்தது. அடுப்பு திருப்பியும் ஸ்டவ்ல பண்ணும்போது, பேன்ல பண்ணும்போது மீடியம் லோ ஃப்ளேம்ல வச்சே பண்ணுங்க. அடி பிடிக்காம இருக்கும். கொத்தமல்லி தழைய மேல தூவி விடுங்க. புதினா சேர்க்கும் போதே கொத்தமல்லி தழையும் சேர்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிட்டு கண்டிப்பா எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க.